ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி கண் திருஷ்டி வர்றதுக்கு, ஏன்னா எங்கள் வாழ்க்கை மிக பெரிய உச்சத்தை அடையதுனால கண் திருஷ்டி வரும். அதுக்கான பரிகாரமும் மேலும் என்னன்னாக்கா இவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட இல்லை ஏற்பட போகிற அந்த முடக்குகளை போக்குறதுக்காக முடக்கத்தான் கீரையை வைத்து எவ்வாறு அந்த முடக்குகளை நீக்குவதுன்னு டீட்டெயில் வீடியோலாம். மேலும் என்னன்னாக்கா இவங்களுக்கு அந்த செங்கல் வழிபாடு செய்யவே பண வரவு பெருகும். மீனராசிக்கு அந்த பரிகாரத்தை எவ்வாறு செய்வது என்ற டீட்டெயில் வீடியோவை தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கும் போது தான் உங்களுக்கு அந்த முழு பலனையும் பெற முடியும். அதனால தயவு செய்து இந்த வீடியோ முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், காலபுருஷ தத்துவத்துக்கு 12வது ராசி. இதுதான் கடைசி ராசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்னன்னாக்கா இந்த மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உன்னோட அதிபதி குருவா இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் என்பது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க எப்போதும் தன்னுடைய குழந்தைகள் மேலே அதிகப்படியான ஒரு அக்கறை இருக்கும். குழந்தைகளை கேர் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி ஓவராக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி குழந்தைகளை பற்றி அதிகமான யோசனை, ஆன்மீகத்தை பற்றி அதிகமான யோசனை ஆவதில் இவங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு அழுத்தம் என்பது இவங்களுக்கு ஏற்படுகிறது. மேலும் என்னன்னாக்கா அந்த ஆன்மீகத்தையே பெரும்பாலும் ஜோதிடர்கள் இந்த ஆன்மீகத்தையே தொழிலாக செய்யக்கூடியவங்க நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல் இல்லை ஹீலிங் ரிலேட்டட் அந்த ஹீலிங் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகப்படியான மீன ராசிக்காரங்களுக்கு ஆர்வம் இருக்கும், ஈடுபாடு அதிகமாக இருக்கும். மேலும் இது நீர் ராசியாக இருக்கிற நிறைய பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் தொடர்பு, இந்த மேன் பவர் ஏஜென்சிஸு, இந்த மாதிரி வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு பண பரிவர்த்தனை செய்யக்கூடியவங்க, இந்த வெளிநாடு இன்டர்நேஷ்னல் பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க, கேஷ் ஹேண்டில் பண்ணுறவங்க, இந்த மாதிரி அதிகமான அந்த பொருளாதாரம், தங்கத்தை கையாள்வர்கள், தங்கத்தை எடை போட்டு அது பண்ணுறவங்க, தங்கம் மதிப்பீட்டாளர், இந்த மாதிரி நிறைய பேர் மீன ராசிக்குள்ள இருப்பாங்க. பொதுவாக அந்த மீன ராசிக்கு உள்ள கேரக்டரிஸ்டிக் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிகளுக்கு அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க இலகுவாக ஃபீலிங் ரிலேட்டட், உணர்ச்சி வசப்படுறதுன்னு சொல்லிருக்காலும் எமோஷ்னல், அந்த ஃபீலிங் ரிலேட்டட்ல இவங்க அதிகமான பாதிப்பு. ஒரு எமோஷ்னலாக நீங்கள் அவங்களுடைய விஷயங்களை சொன்னால் திடீர்னு அப்படியே பேட்டரி டவுன் ஆகிற மாதிரி டக்குன்னு டவுன் ஆகிடுவாங்க. அதனால் இவங்ககிட்ட அந்த மன உறுதியற்ற தன்மை இருக்கும். இவங்களுடைய கான்செப்டை ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிட முடியும், ஈஸியாக குழப்பம் ஆகிடுவாங்க. தான் நினைத்த விஷயத்தையே அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனே இருக்காது. ஒரு குருட்டு நம்பிக்கை என்று சொல்லதுக்கு முடியாது. இவங்களோட நம்பிக்கையை இலகுவாக டிஸ்டர்ப் பண்ணிட முடியும். ஸோ மேலும் என்னன்னாக்கா இவங்க அதிகமான மற்றவங்கள பற்றி எப்போதும் ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த அனுபவங்கள் என்பது என்னன்னாக்கா இவங்களை எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அளவில் மற்றவர்களின் செயல்பாடு இருப்பதால் இவங்க ஏதாவது ஒரு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. மேலும் மீனராசி பார்த்தீங்கன்னா இவங்களை ஹேண்டில் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை தான் இவங்களை மேனேஜே பண்ணுவாங்க. வாழ்க்கை துணை சார்ந்து தான் இவங்களோட பயணம் வாழ்க்கையே இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் அவங்க தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இவங்க எப்போதும் இருப்பாங்க. ஸோ இப்படி இருந்த மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா கடந்த சனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மன அழுத்தம்னு அப்படி ஒரு மன அழுத்தம், சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க. ஸோ மன அழுத்தத்தின் பேரில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தூக்கமின்மையாலேயே நிறைய உடல் உபாதைகள் நிறைய இருந்துச்சு. நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு மன அழுத்தத்தினாலேயே இவங்களுக்கு நெஞ்சு பகுதியில் இதயம் சார்ந்த பாதிப்புகள்லாம் நிறைய பேர் வந்திருக்கு. இதயம் எக்ஸ்ட்ரா துடிக்கிறது, அந்த பல்பிட்டேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு இதய துடிப்பு அதிகமாக வருது. இதெல்லாம் இருந்த மீனராசிக்கு இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ மிக யோகமாக இருக்குது. இப்போ அந்த இது சொல்கிற மாதிரி வடிவேல் காமெடிஸ் அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அந்த மாதிரி மீனராசிக்கிற இந்த காலகட்டத்தில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். மனசில் நினைச்ச விஷயங்கள், மனசில் இவ்வளோ நாள் இதை செய்யணும்னு நினைச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக அது நடக்கும். அதுக்கான சாத்திய கூறுகள் இம்மிடியேட்டாக நடக்கும். மேலும் என்னன்னாக்கா குறிப்பாக இந்த நம்ம மீடியா துறையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த சனி பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா சில முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா பல்வேறு தடைகள் பட்டு அப்படியே ஸ்டக்காகி நின்று இருக்கும்.
ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த தடைகள்லாம் நீங்கி அந்த மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். சினிமா படம்லாம் தடைப்பட்ட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் சீரியல் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அடுத்த ஒரு நிலை, அடுத்த ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகியிருக்கும். கடந்த காலகட்டத்தில் மனம் என்பது இறுக்கமாக இருந்திருக்கும். மனம் என்பது ஒரு மன இறுக்கம், மன அழுத்தம் இருந்திருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் மனதில் குலதெய்வத்தோட அருள் அப்படியே நினைத்த மாதிரி தான் குலதெய்வத்தோட அருள். போன வாட்டி குலதெய்வத்துக்கு பயணம் போகும்போதே ஒரு தடை வந்திருக்கும், இல்லை குலதெய்வத்தை போக முடியாமல் இருந்திருக்கும், இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போகிற சொல்ல வேற எங்கேயா போயிருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த குலதெய்வத்தோட முழு ஆசீர்வு கிடைக்கும். மீன ராசிக்காரர்கள் இந்த வருடம் குழந்தை பேரு என்பது இருக்கு. ஸோ கடந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐஎஃப் பண்ணலாமா அப்படின்னு இருந்த மீன ராசிக்காரங்கள் இப்போ எல்லாமே நார்மல் டெலிவரியிலே குழந்தை பேர் என்பது இருக்கு. நீங்கள் வேணால் முயற்சி செஞ்சு பாருங்க. போன வருஷம் சிசேரியனில் தான் குழந்தை நடக்கும், இல்லை குழந்தை பேரே இல்லை, உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னா சொல்லியிருப்பாங்க, ஜாதகத்தில் சொன்னாலும் சரி, இல்லை டாக்டரை செக் பண்ணல. ஆனால் இந்த சனி பெயர்ச்சியில் மீன ராசிக்காரங்களுக்கு உறுதியான குழந்தை பேர் என்பது இருக்கு. நீங்கள் சரியான மருத்துவத்தை பார்த்தாலும் சரி, உங்களோட குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேரு என்பது உறுதியாக இருக்கு. மேலும் என்னென்னாக்கா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. ஸோ திருமணம் என்னென்னாக்கா குறிப்பாக என்ன சொல்லணும்னா, பொண்ணு வெளியூரில் அமையும் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்தில் வாழ்க்கை துணை என்பது மீனராசிக்காரங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேலும் என்னென்னாக்கா கடந்த சனி பேச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய காதல் தோல்வி மீன ராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கு. காதல் தோல்வி என்பது மீன ராசிக்காரங்களுக்கு கடந்த சனி பேச்சில் நிறைய காதல் முறிவு, காதல் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு, சக்ஸஸே ஆகிருக்காது. அப்படி இருந்த நபர்கள் ஏதோ 1-2 ஏதோ ஒரு சிறிய பிரச்சனையால பிரிந்திருக்கும். அந்த காதல் எல்லாமே இப்போ இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஸோ 2ஆம் திருமணத்துக்கான வாய்ப்புகளும் மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன, திருமணம் சார்ந்த விஷயத்தில் மிகுந்த மன மகிழ்ச்சி என்பது இருக்குது. ஸோ மேலும் என்னென்னாக்கா தொழில் சார்ந்த விஷயத்தில் குரு பெயர்ச்சிக்கு பிறகு தொழில் சார்ந்த விஷயத்தில் ப்ரொமோஷன் இருக்குது. மேலும் தொழிலில் ப்ரொமோஷனோடு சேர்ந்த ஐடி துறையில் இருந்தாங்கன்னா வெளிநாடு பயணங்கள் என்பது டிரான்சிஷனுக்காக போகிறவங்க 2 இயர்ஸ் விசா அந்த மாதிரி. ஏன்னா லாங் டைம் ட்ராவலுக்கு ஷார்ட் டைமை காட்டிலும் லாங் டேர்ம் ட்ராவல் 1 இயர் இருக்குது, 2 இயர் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு லாங் டேர்ம் ட்ராவல் வாய்ப்புகள் அதிகம். இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோகமாக இருக்கும். படிப்புக்காக குறிப்பாக என்னென்னாக்கா படிப்புக்காக நிறைய மீனராசிக்காரங்க வெளிநாடு பயணங்கள் போவாங்க. குறிப்பாக இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போகிறதுக்கான யோகம் நிறைய இருக்குது. அதே போல் காம்படேட்டிவ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாங்க. இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம் இருக்குது. ஆனால் என்னென்னாக்கா மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் என்பது ஆளுமை செய்யும். தைரியம் கம்மியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் மீன ராசிக்காரர்கள் தைரியமாக நீங்கள் எக்ஸாமை எழுதலாம். ஸோ அதனால் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் என்னென்னாக்கா மீன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் சுற்றத்தாருடன் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்ம உங்களை வீட்டை சுற்றி இருக்க பெண்கள், குறிப்பாக பெண்கள் மூலியமாக ஏதாச்சும் ஒரு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறாமையின் காரணமாக உங்கள் பேரில் ஒரு சிறிய ஒரு பேர் இழிவாகிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு சிறிய ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் மீன ராசிக்காரருக்கு மிகவும் வளர்ச்சி காலகட்டமாக இருக்கிறதுனால கண் திருஷ்டியால் பாதிக்கக்கூடிய பாதிப்புகள் இருக்குது. கண் திருஷ்டி இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஏன்னா வளர்ச்சியை நோக்கி, ஏன்னா 7.5 சனி அதுவுமா என்னடா அது பிரச்சனையே இல்லைன்னு கிடையாது, மிக வளர்ச்சிக்கு மீன ராசிக்காரங்க 7.5 சனி மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும் சனியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த கால தொட்டது எல்லாமே மனதில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். அதுக்கு இஷ்ட தெய்வத்தோட அனுகூலம் கிடைக்கும். மீனராசிக்கார தந்தைக்கு எல்லாமே இப்போ யோகமாக இருக்கும். கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையால் பிரச்சனை, தந்தையால் விரயம், தந்தைக்காக விரையெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் மிகுந்த தந்தையோடைய முழு ஒத்துழைப்பு என்பது முழு ஒத்துழைப்பு இந்த காலம் கிடைக்கும். மேலும் என்னென்னாக்கா இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது அமையும். ஒரு புதிய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வமாக வரும். ஒரு புதிய
இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது அது மிகுந்த உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை பெருக்குவதற்கு இருக்கும். திடீர்னு உங்கள் நண்பர் மூலியமாவோ இல்லை யாராவது உறவினர் அண்ணன் மூலியமாவோ யார் மூலியமாவது ஒரு புதிய இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அது உங்களுக்கு வாழ்க்கை ஏற்றம் தருமா இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்கள் நோயின்னு சொல்ல போனோம்னா என்னென்னாக்கா இந்த காது சார்ந்த உபாதைகள் வரும். காது இருக்குது, காதில் இஎன்டி பிரச்சனை மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உறுதியாக இருக்கும். ஸோ அது தொண்டையில் பேச முடியாத ஒரு சிறிய அழுத்தங்கள். அதே போல் என்னென்னாக்கா முட்டி வலியும் இருக்கும். முட்டி வலி இந்த முதுகு தண்டு சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு தீர்வு சொல்லலாம்னா முடக்கருத்தான் கீரை இருக்கு இல்லைங்களா? முடக்கருத்தான் கீரையை நீங்கள் அப்படியே ஒரு நல்ல விவசாய இடத்துல விளைந்த முடக்கருத்தான் கீரையை ஒரு 3 மிளகு போட்டு சூப்பு வச்சு வாரத்துக்கு 2 நாள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன், சனி இந்த 4 நாட்களில் ஏதாச்சும் ஒரு 2 நாள் இல்லை 3 நாட்கள் நீங்கள் முடக்கத்தான் கீரை சூப்பு பெப்பர் கொஞ்சம் ஒரு 3 பெப்பர் போட்டு குடிச்சிங்க என்றால் இந்த முட்டி வலி, L4, L3 பிரச்சனை, த்ரோட் பிரச்சனை இது எல்லாத்தையும் சனியால் ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளும் நீங்கும். அதனால் ஏற்பட்ட உடல் உபாதைகள் எல்லாமே பேலன்ஸ் ஆகும். ஸோ முடக்கருத்தானை நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஏற்பட்ட முடக்குகளை அறுக்க முடியும். மேலும் என்னக்கா அந்த கண் திருஷ்டிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் என்னன்னாக்கா வாய்ப்பு கிடைத்தால் கடல் நீரில் போய் ஒரு கடல் நீராடுவது சிறப்பாக இருக்கும். நீங்கள் என்னன்னாக்கா கடலில் போய் குளிக்கிறது இல்லை என்றால் கடல் நீரை கொண்டு ஒரு மக்கு தலையில் ஊற்றுக்கிறது. அப்படி 2மே இல்லை என்றால் கடல் உப்பை குளிக்கும் போது தண்ணியில் போட்டு ஒரு சனிக்கிழமையில் போட்டு குளிச்சிங்கன்னா கொஞ்சோண்டு போட்டு குளிச்சிங்கன்னா உங்கள் மேல் ஏற்பட்ட அந்த கண் திருஷ்டியால் ஏற்படைய தாக்கங்களை அதனால் கடல் நீரை நீங்கள் குளிக்கலாம். இல்லை கடல் நீரை பயன்படுத்தி உங்களோட கண் திருஷ்டியிலிருந்து நீங்கள் நீக்கலாம். முடக்கரத்தான் கீரையை சூப்பு குடித்தாலும் கண் திருஷ்டி என்பது நீங்கும் மறைமுகமாக. ஸோ நீங்கள் என்னன்னாக்கா மீனராசிக்காரங்களுக்கு இந்த செங்கல் வழிபாடு என்பது மிகுந்த ஏற்றத்தை குறிக்கக்கூடியது. ஏன்னா பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா செங்கல் வழிபாடு செய்வாங்க. செங்கல் முனீஸ்வர பூஜை பண்ண வேப்ப மரத்துக்கு அடியில் முனீஸ்வருக்கு இல்லை அந்த மாதிரி காவல் தெய்வங்களுக்கு செங்கலை வைத்து வழிபாடு செய்வது நம்மளுடைய முன்னோர்களின் வழக்கம். அது மீன ராசிக்காரங்களுக்கு செங்கல் வழிபாடு என்பது மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும், பொருளாதாரம் பெருக்கும், பாக்கியம் பெருக்கும். அப்படி செங்கல் வழிபாடெல்லாம் பண்ண முடியாதுங்க, ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ண இந்த மண் சட்டியில் உணவு நம்ம தினசரி செய்யக்கூடிய உணவு மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுடைய பொருளாதாரம் பெருக்கும், மன உறுதி அதிகம், மன திடம் அதிகமாகும். ஸோ உங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த மனத்தயக்கம், அந்த தாழ்வு மனப்பான்மை இது எல்லாமே போகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மண் சட்டி சோறு, மண் சட்டியில் உணவு செய்து நீங்கள் அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா டெய்லி சாப்பிட்லாம், இல்லை வாரத்துக்கு 3 நாள் சமயம் டைம் கிடைக்கும் போது எப்படி வேணாலும் மண் சட்டி பாத்திரத்தில் உணவு செய்து சாப்பிடும் போது மீன ராசிக்காரர்கள் இழந்த அனைத்து பாக்கியத்தையும் பெற முடியும். ஏன்னா இது நம்ம நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம், நிறைய பேர் சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் சப்போர்ட் செய்யும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி சப்போர்ட் செய்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, அப்படி நீங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எஸ்ன்னு சொல்லுங்கள், தம்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் வீட்டில் யாராவது மீன ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தகவலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலோடும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.